ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் பிரியாணி 10 கிலோவில் பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம ரைஸை ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசி 10 கிலோவை நான் இதை 3 தடவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். பிரியாணி செய்யப்படுற பாத்திரத்தில் நம்ம 2 லிட்டரு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 3 கிலோ வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. பட்டை 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், ஸ்டார் அனீஸு ஒரு 5 பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்லைஸ் பண்ணதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் உள்ள மாய்ஸ்சரைசர் எல்லாம் போயிட்டு நமக்கு வந்து ட்ரையாக நம்ம ஃப்ரை ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நமக்கு ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டோட விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நான் 3 சைனீஸ் கரண்டி பெரிய கரண்டியில் நான் சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டை பொறுத்தளவில் நல்லா வதங்கிடணும். ப்ரௌன் கலரில் ஆனியன் மாதிரி ஆகிடும் பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடணும். அடுத்ததாக நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 6 டீஸ்பூன், மல்லித்தூள் 6 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா 100 கிராம், கரம் மசாலா 3 டீஸ்பூன். இந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாங்க. இந்த எண்ணெயிலே வதக்கிறதுனால நமக்கு நல்லா டார்க் ப்ரௌனாக கிடைக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி ஒரு 2.5 கிலோ அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாங்க. அது வதங்கிறதுக்காகவே நம்ம வந்து ஒரு கையளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். நமக்கு வந்து பேஸ்ட் போல் ஆகிடும் பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்து பேஸ்ட் போல் ஆனதும் 1 லிட்டர் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கிறேன். தயிர் சேர்த்து வதக்கும்போது நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்குனதும் அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாங்க. பிரியாணிக்கு நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள். நமக்கு வந்து 100 கிராம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிருக்கேன். இது கூடவே 2 கிலோ மஷ்ரூம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் 3 கிலோ 4 கிலோ அந்தளவுக்கு கூட நீங்கள் சேர்க்கலாம், நிறைய வேணும்னா. மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது வந்து சீக்கிரமாக குக்கிங் டைமே கிடையாது. நமக்கு வந்து 2 மினிட்ஸ்லேயே மஷ்ரூம் வெந்துடும் நமக்கு. இப்போ வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணியை பொறுத்தளவில் நீங்கள் 1க்கு 1.5 சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் தான். இந்தியா கேட்டோட யூனிட்டி பாஸ்மதி அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறது வந்து வெஜிடபிள் ஆரோமேட்டிக் பவுட்ரு. உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மஷ்ரூமை வதக்கிக்கலாம். 1க்கு 1.5 வீதம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தாக்க நமக்கு போட்டுக்கலாம். நல்ல கொதி வரணும். நல்லா ஒரு கொதி நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் நமக்கு. இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து 5 லெமனை நான் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் மஷ்ரூம் பிரியாணி ரெட்டிஷாக வர்றதுக்கு நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு கலர் விருப்பம் இல்லைனா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். மசாலா நமக்கு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச ரைஸை வடிகட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியில் நல்லா கிராஜுவலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி தம் போடுறது அப்படின்ட்டு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் லெவலும் ரைஸோட லெவலும் ஈக்குவலாக வர வரைக்கும் நம்ம கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்து நம்ம இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுணுங்க. நமக்கு எப்படி இந்த பிரியாணி மேலே நம்ம ஊற்றின ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்போனா நம்ம போடுற மசாலா ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ரைஸோட லெவலும் வாட்டரோட லெவலும் நமக்கு வந்து ஈக்குவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ரைஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் நேரத்தில் தம் போட போகிறோம். நமக்கு வந்து சூப்பராக வந்து வாட்டரோட லெவலும் அந்த ரைஸோட லெவலும் ஈக்குவலாக வந்துருச்சு. நம்ம இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க.
அவ்வளோதான். நம்ம புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு தம் போடுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூடியை போட்டுட்டு தந்தூர் பாட்டிலேருந்து நான் வந்து நெருப்பு எடுத்து வந்திருக்கேன். நெருப்பை நம்ம போட்டு விட்டுடலாங்க. நெருப்பு போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஃபயரோட லெவலை நம்ம வந்து நல்லாவே கம்மி பண்ணிடணும். இப்போது நம்ம வந்து நெருப்பு போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம். இது 25 நிமிஷம் நான் வந்து ரிங்கு கட்டி விட்டுட்டேன் மேலே. இப்போ பாருங்கள் 25 நிமிஷம் முடிஞ்சு 30 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ லென்த்தியான பிரியாணி சூப்பராக கிடச்சிட்டு இடையில நம்ம 1/2 லிட்டர் நெய் ஊற்றிருக்கிறோம். கடைசியாக நம்ம 1/2 லிட்டர் நெய்யை ஊற்றி நம்ம வந்து பிரியாணி உடச்சி சூப்பராக வச்சாச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு அதை நான் எப்படி பிளேட்டில் எடுத்து காமிக்கிறேன்னு பாருங்கள். எவ்வளோ லென்த்தாக வந்திருக்குன்னு பாருங்கள். பிரியாணி உடையாமல் இதை நான் பிளேட்டில் எடுத்து காமிக்கிறேன். வேறு லெவலில் வந்துடுச்சுங்க. நீங்களும் பல்க் குவான்டிட்டி கற்றுக்கணுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷெஃப் ஃபுட் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.